என் அருமை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஜான் பிரிட்டோ யார்? அவருக்கும் நமது வெசில் கோஷ்டிக்கும் என்ன சம்பந்தம்? அது பற்றி பார்க்கலாம். இந்த போதைப் பொருளுடைய கடத்தலுடைய மூளையின் தலைவனா யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர். யார் அந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற விஷயத்தான் இப்போ பெருசா இருக்கு. ஜான் பிரிட்டோ யாருன்னா மார்ட்டினோட மைத்துனர், அதாவது ஆதவார்ஜுனுடைய மாமனார். அதாவது லீமாரோஸ் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ லீமாரோஸுடைய சகோதரர் அவர் ஜான் பிரிட்டோ. ஜான் பிரிட்டோ பேரை கேட்ட உடனே ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்குன்னு. இவர் மீது 6ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இவர் வேறு யாரும் அல்ல, லால்குடி எம்எல்ஏ லீமாரோஸ் மார்ட்டின் அவருடைய சொந்த அண்ணன். லீமாரோஸ் மார்ட்டின் யார் என்றால் அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற எம்எல்ஏ. இப்போது டிவிகேயுடன் இணைய போகிறார். இவர் பாண்டிச்சேரியில் போட்டியிட்ட சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய அம்மா. விவசாயத்தை விட விளையாட்டு தான் கஷ்டம் என்று விளையாட்டாக பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவார்ஜுனாவின் மாமியார். இவர் விளையாட்டா பேசுறாருன்னு நினைச்சோம், ஆனா இவர் வில்லங்கமான ஆள். சரி, ஜான் பிரிட்டோ என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை ராமநாதபுரத்துல இருந்து இலங்கைக்கு கடத்தி கொண்டு போயிருக்கிறாரு என்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த கும்பலை வச்சுக்கிட்டு தான் நம்மளும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க போறாராம். நடத்தப்பட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா யார் அக்யூஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ A1, A3 யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லீமாரோஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 6வது குற்றவாளியா ஆதவார்ஜுனுடைய மனைவி இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த வழக்குல இருக்கிறாங்க. அந்த 2024 வழக்குல அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் ஒரு பக்கம், பெண்கள் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியா இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு பொண்ணை வேலை வாங்கி தருவதா சொல்லி 2 தாவேகா நிர்வாகிகள் கேரளாவுக்கு கொண்டு போய் வச்சு சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. ஆனா திரும்ப நான் கேட்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்புன்னா நம்ம ஆட்சி திரும்ப நான் ஒரு இது கொடுத்தோம்னா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்சியை நானே இழிவுபடுத்துற மாதிரி ஆயிரும். எனக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் கிடையாது. தயவு செய்து என்னோட பெட்டிஷனை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாவேகாவை சேர்ந்த 2 நிர்வாகிகள் தன்னை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர். இப்படி இதுவரைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் 38 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இவங்க எப்போ சிங்கப்பன் படை அமைச்சு பெண்களை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. சிங்கப்பன் படை இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட ஜோடியோட போயிட்டு வந்திருக்காரு. சிங்கப்பன் படையை தள்ளி வச்சிருக்காங்க. நல்ல வேளை சிங்கப்பன் படை இன்னும் ஆரம்பிச்சிருந்தா இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம சிங்கப்பன் படையை காப்பாற்றணும். தாவேகா நிர்வாகிகள் 50 பேரும் பக்கா கிரிமினல்ஸா தான் இருக்காங்க. இவர்களுக்கு ஓட்டு போட்ட நம் சொந்தங்கள் தான் தற்கொலை. இனிமேலாவது அவர்களுக்கு புரிஞ்சா சரிதான். என் தம்பி தங்கைகளே, மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டது மட்டும் சொல்லிடாதீங்க, கடுப்பாயிரும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பாருங்க, அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்களிங்கன்னு. திராவிட மாடல் கொடுமை. நீங்க இப்ப சோஃபா மாடல் வந்து திராவிட மாடலே தேவையில்லைன்னு சொல்ல வச்சிருச்சு. இதுதான் நீங்க விரும்பின மாற்றமா? ஒருத்தன் 15 வருஷமா நிலவளம், நீர்வளம், மலை வளம், விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை வளர்ப்பு, பால் பொருளாதாரம் அப்படின்னு படம் போட்டு காமிச்சான். அவன் கலந்துள்ளாத போராட்டமே கிடையாது. பறந்தூர் விமானம், தேனி நீட்டினம், 8 வழிச்சாலை, கெயில் எரிவாயு குழாய் பதிப்பு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். குறைந்தபட்ச வாக்காவது அளித்திருக்கலாம். இவ்வளவு நேரமும் நான் சொன்னது எனது கருத்து இல்லை. ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆதாரத்துடன் எடுத்து சொன்னதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். இனிமேலாவது சிந்தித்து செயல்படுங்கள்.